எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பீங்க. கோயிலில் ஏன் தேங்காய் உடைக்கிறோம், தேங்காய் உடைக்கிறதுனால என்ன பயன், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்காய் ஒரு சாதாரண பழம் கிடையாதுங்க. இது நம்ம வாழ்க்கையை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பழம். தேங்காயில் மேலே உள்ள கடினமான ஓடு அகங்காரத்தை குறிக்குது, அதாவது ஈகோ. உள்ளே உள்ள வெண்மையான பகுதி நம்ம தூய்மையான மனசை குறிக்குது. உள்ளே உள்ள தண்ணி நம்ம உணர்ச்சியை குறிக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கடவுள்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்காக நம்ம தேங்காவை எடுத்துகிட்டு போகிறோம். கடவுளுக்கு தேங்காய் உடைக்கிறது சடங்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம தேங்காய் உடைக்கும் போது கூடவே நம்ம அகங்காரம், அதாவது ஈகோவையும் சேர்த்து உடைக்கிறோம். நம்ம செஞ்ச தவறுகளை பொறுத்துக்கொண்டு நம்ம தூய்மையான மனசோட கடவுளையே முழுமையாக சரணடைகிறோம். இப்படி தேங்காய் உடையும் போது உடையிறது தேங்காய் மட்டும் கிடையாது, நம்மளோட அகங்காரமும் தான். இதுதான் நம்மளோட நம்பிக்கை. ஒரு கூடுதல் டோஸ் என்னென்னா, தேங்காய் உடைக்கும் போது அதில் பூ வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா கடவுளோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் நினச்சது என்னன்னாலும் உடனே நடக்குங்க. இனிமேல் கோயில்களில் தேங்காய் உடைக்க போனீங்கன்னா உடைக்கிறது தேங்காய் மட்டும் கிடையாது, உங்கள் அகங்காரம், அதாவது ஈகோவையும் சேர்த்து தான் உடைக்கிறீங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடைங்க. மேலும் இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு தெரிகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.